வணக்கம் 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 நண்பர்களே. நடிகர் மற்றும் இயக்குனருமான மாரிமுத்து அவர்கள் பார்த்திங்கன்னா மறைந்திருக்கிறாரு. அவருடைய கடைசி தருவாயில் தாயை சந்தித்த பொழுது நடந்த ஒரு சிறிய நினைவு தான் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறைந்த குணச்சித்திர நடிகர் மாரிமுத்து 2 மாதங்களுக்கு முன்னாடி தனது தாயை பார்க்க சென்றபோது அவரை பார்த்திங்கன்னா, நீங்கள் சென்னைக்கு என் கூடயே வந்துருமாறு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்ருக்கிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா பசுமலை தேறி கிராமத்தை விட்டு தாம் எங்கேயும் வரமாட்டேன், அதாவது அவங்க அம்மா பார்த்திங்கன்னா நான் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனான மாரிமுத்துவிடம் பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிட்ட இந்த ஒரு அழைப்பை பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க அவருடைய அம்மா. இதை அடுத்து தான் தனது அம்மா பார்த்திங்கன்னா பிரியமாக சாப்பிடக்கூடிய அந்த பூந்தி பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போது வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. செலவு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு, சென்னைக்கு நீ எப்போ வரணும்னு ஆசைப்படுறியா அப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு திரும்பிட்டார் மாரிமுத்து அவர்கள். இதனை பார்த்திங்கன்னா இந்த ஒரு செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா பேட்டி அளிச்சிருந்தாங்க மாரிமுத்துவின் தாய் அவர்கள். ஸோ சினிமா துறைக்கு போனதால் தான் தனது மகன் இளம் வயதிலே பார்த்திங்கன்னா மறைந்து விட்டதாக தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாங்க மாரிமுத்துவின் தாயார் அவர்கள். மாரியம்மாள் பார்த்திங்கன்னா, அதாவது மேற்கொண்டு மகனை பற்றி பேச முடியாமல் கதறி அழுதாங்க. மாரிமுத்துவுக்கு முன்னால் பிறந்த 4 பேர், அது பேருமே பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் என்பதால் ஆண் குழந்தை வேண்டும் என கோவிலாக நேர்த்திக்கடன் செய்து பெற்ற பிள்ளை தான் மாரிமுத்து என அவரது தாயார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சினிமா துறைக்கு போனதால் தான் தன்னுடைய மகன் இளம் வயதிலேயே பார்த்திங்கன்னா மறைந்து விட்டதாக மாரிமுத்துவின் தாயார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் 25 ஆண்டு காலம் படாத கஷ்டப்பட்டு படிப்படியாக புகழ் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் மாரிமுத்து மறைந்திருப்பது அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி திரையுலகினருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.